வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன டைம் என்னது சிபிஐ ஆஃப்லைன் பேட்ச், நம்ம மதுரையில் நியூ சிபிஐ ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ 5/5/25 ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து என்னன்னா, நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா வருது, ஃபெஸ்டிவல். எப்போ அப்படின்னா மே 12 ஆற்றுல அழகிறத முன்னிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆன்லைன் பேட்ச், நியூ ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான பேர் தான் என்னது, கள்ளழகர் ஆன்லைன் பேட்ச். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான ஆன்லைன் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னா, என்னென்ன கிளாஸ் போகுது, அது எதெல்லாம் ஆன்லைனு, எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டடாக கிடைக்கும், அது யாரெல்லாம் எடுக்க போகிறா, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக இதில் இருக்கும். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போனா மே 12 ஆற்றுல அழகர் இறங்குறத முன்னிட்டு நம்ம என்னது நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் என்னது கள்ளழகர் ஆன்லைன் பேட்ச். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 10,000. நம்ம இந்த 10,000க்குள்ள என்னெல்லாம் அடங்கும், இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பேட்சோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா என்னது, உங்களுக்கு 6 months போட்டுக்கோமா, 6 to 8 months வரைக்கும் இந்த பேட்சோட டியூரேஷன் போகும். நம்ம கிளாஸஸ் முடிக்கிறத பொறுத்து அந்த பேட்சஸ் கண்டினியூ ஆகும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9363620300. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்தால் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அது போக நம்ம இப்போ அடுத்து என்னது, நம்ம ஆப்பில் என்ன இருக்குது, நம்ம கிளாஸஸ் எப்படி போகுதுன்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இவங்கெல்லாம், நம்ம வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தோ இல்லை வேலை பார்த்தோ என்னது கிளியர் பண்ணவங்க. இப்போ ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இருக்குது, நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி கிளாஸ் ஷெடியூல் போடுறது எல்லாமே அவங்க கைடன்ஸ்லாம் நம்மளுக்கு கிளாஸஸ் போக போகுது. இதுதான் என்னது கிளாஸ் பிரேக்கப். ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கான கிளாஸ் பிரேக்கப் தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்னதுக்கு ரீசனிங் இருக்குது. ரீசனிங் நம்மளுக்கு எத்தனை கிளாஸ் வந்து 16 classes. அவங்க யாருன்னா காயத்ரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டி நம்மளுக்கு என்னது ரீசனிங் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இது எப்படி போக போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 60%, 40% அப்படி பிரிச்சுக்கோங்க கிளாஸை. எப்படி அப்படின்னா 60% எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஜூமில் லைவ் கிளாஸாக போகும். இந்த 40% அப்படின்றது என்னது நம்மளுக்கு ரெக்கார்டடாக வரும். அப்போ எந்தெந்த டாபிக்லாம் நம்மளுக்கு ரெக்கார்டட், எந்தெந்த டாபிக்லாம் நம்மளுக்கு லைவாக போகுதுன்றது இந்த பிடிஎஃப்ல கீழே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் எத்தனை கிளாஸ், 16 classes. இந்த 16 classesலேயும் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே அடங்கிடும் உங்களுக்கு. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோனா 50 classes இருக்குது மேக்ஸுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக் இருக்கா. நமக்கு அரித்மெட்டிக் 34 கிளாஸும் அட்வான்ஸ் 16 மேக்ஸும் நம்மளுக்கு பிரிச்சே கொடுத்துருக்கோம் இங்கே. இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்னது இங்கிலீஷ் நம்மளுக்கு மேஜராக இருக்கும். அப்போ இங்கிலீஷ்க்கு மொத்தம் எத்தனை கிளாஸ் கொடுத்துருவோம், 15 classes. இந்தியன் பாலிட்டியில் 6 classes, ஹிஸ்ட்ரியில் 9 classes, எக்கனாமிக்ஸ் இது என்னமே எல்லாம் இது ஜிஎஸ் டாப்பிக்கில் கவர் ஆயிரும். எக்கனாமிக்ஸ்க்கு 3 classes, ஜாகிரபிக் 4 classes, ஃபிசிக்ஸுக்கு 5 classes, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிக், ஜிகே, அப்புறம் என்னது கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னது அரௌண்ட் 125+ classes இருக்கும். 360+ hours கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே யார் 15+ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு என்னது டீச் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கா. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட், நம்ம அந்த ஆன்லைன் பேட்ச் சேரவும் நம்மளுக்கு என்னது டேப் ஐஸ் ஆப்பில் தான் ஆக்சுவலாக என்னது நம்மளுக்கு போகுது. இந்த டேப் ஐஸ் ஆப்பில் நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, சிஜிஎல். இப்போ எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாம் இருக்கா, அதுக்கான டெஸ்ட்டு. ஆர்ஆர்பியில் என்டிபிசி, குரூப் டி அதுக்கான டெஸ்ட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னா பிரித்து இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் நான் படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு நம்ம என்னது சாப்டர் டெஸ்ட்னு போட்டு பார்க்கலாம். இந்த சாப்டர் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ பாருங்கள் சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ஒரு 10-15 கொஸ்டின் இருக்கும். அதுதான் சாப்டர் டெஸ்ட். செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, எல்லாமே கலந்து இருக்கும். பர்சன்டேஜ் இருக்கும், ரேஷியோ இருக்கும், மிக்சர் அலிகேஷன் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும். அப்போ எல்லா டாபிக் கலந்து இருக்கிறதுக்கு பேர் செக்ஷனல். என்னென்ன டாபிக் ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்குது சாப்டர் டெஸ்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் உங்களுக்கு எத்தனை இருக்குது, 36 டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸில் 66 டெஸ்ட், மேக்ஸில் 30, இங்கிலீஷில் 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னது பிரித்து எல்லாமே இருக்குங்க. இப்போ செக்ஷனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ செக்ஷனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அது மாதிரி என்னது ரீசனிங் இந்த மாதிரி இருக்குமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்கானது சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதோட ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு என்னது ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2018 என்னது நம்மளுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 அதே மாதிரி சாப்டர் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. இது எதுக்கு பார்த்தோம்னா சிஜிஎல் டயர் 1 டயர் 2க்கு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னது ஆர்ஆர்பி குரூப் டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்னது சயின்ஸ் மேஜராக இருக்குமா. அப்போ என்னது சயின்ஸுக்கு ஜென்ரல் சயின்ஸ்னே தனியாகவே இப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எத்தனை 20 டெஸ்டஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11, ஃபிசிக்ஸில் 16, நம்மளுக்கு என்னது
கம்ப்யூட்டர் அவேர்னஸும் வரும். அதனால கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். செக்ஷனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போ 3 செக்ஷன் தான் இருக்கும். என்னென்னது? மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த குரூப் டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்டிபிசி பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே கவர் ஆயிரும். இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதோட டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது என்னது? இது வந்து என்டிபிசிக்கானது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது குரூப் டி, இப்போ பார்க்குறது என்டிபிசி. என்டிபிசிலேயும் பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா CBT 2. இப்போ என்ன டயர் இருக்குது நம்மளுக்கு? 2 டயர் இருக்குமா? சிபிடினா என்ன? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். CBT 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, CBT 2ன்றது செகண்ட் ரவுண்டு. அப்போ அதுக்கானது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னா இப்போ சாப்டர் டெஸ்ட் அதில் எவ்வளோ இருக்குது? 46 இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் 77 இருக்குது. மேக்ஸ் வந்து 49 இருக்குது. செக்ஷனல், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பைலிங்குவல் அப்படின்னு போட்டிருக்க எல்லாமே என்னது இங்கிலீஷ்லேயே இருக்கும், நம்மளுக்கு தமிழ்லேயே இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்னதுன்னா நம்ம வந்து நம்ம ஆப்பில் டெஸ்ட் என்னெல்லாம் டெஸ்ட் இருக்குது, சாப்டர் டெஸ்ட் என்ன இருக்குது, செக்ஷனல் டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ கிளாஸ் போக போகுதுன்னு சொல்லிட்டீங்க, ஜூம் கிளாஸ். அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, எப்படிலாம் போக போகுது அப்படின்றதுக்கான ஷெட்யூல் தான் இது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா வகுப்பு பாடத்திட்டம் எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது? அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், ஒத்தத்தன்மை மற்றும் வகைப்படுத்தலை. இது எதுலன்னா ரீசனிங்கில் வரும். இது ஒரு 3 hours கிளாஸ். இது எப்படின்னா லைவாக தான் போக போகுது. ஜூம் கிளாஸில் இது என்னது லைவ் கிளாஸாக போயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரீசனிங், ஆல்ஃபபெட், நியூமரிக், நம்பர் மிக்ஸ்டு சீரிஸ் இருக்குல்ல, நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி வந்து ரெக்கார்டர் கிளாஸ். ரெக்கார்டர் கிளாஸ்னால் உங்களுக்கு என்னது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ ஜூம் லைவ் கிளாஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு காலையில் லைவ் கிளாஸ் இருக்குது, 10 to 1 கிளாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ண முடியல, அதாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக போக வேண்டியது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு என்னது ரெக்கார்டராக அவைலபிளாக இருக்கும். இந்த ரெக்கார்டட் கிளாஸ்ன்றது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இந்த லைவ் கிளாஸ் அப்படின்றது அந்த 10 to 1 அட்டன் பண்ணுறவங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே என்னது அந்த டயத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கியூப்ஸ் அண்ட் டைஸு, கோடிங், டீகோடிங், டிக்ஷனரி, பிளட் ரிலேஷன், கிளாக்கு, கேலண்டர் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு என்னது கவர் ஆயிரும் இந்த சிலபஸில். இப்போ எதெல்லாம் லைவ் கிளாஸ், எதெல்லாம் ரெக்கார்டுன்னு நம்ம அதுவும் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அதே மாதிரி என்ன இருக்குது நம்மளுக்கு? அரித்மெட்டிக், அட்வான்ஸ் சொன்னோமா, ஃபஸ்ட் என்னது பேசிக்லேருந்தே ஆரம்பிப்பாங்க. பேசிக்ஸ், கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்லேருந்தே உங்களுக்கு என்னது லைவ் கிளாஸ் வந்துடும். அடுத்த நம்பர் சிஸ்டமில் வந்து லைவ் கிளாஸு, சிம்பிளிஃபிகேஷன் லைவ் கிளாஸு, ஏபிஜிபி இதெல்லாம் வந்து என்னது HCF, LCM எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிடும். அரித்மெட்டிக் தனியாக, அட்வான்ஸ் தனியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருப்போம் கீழே. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ எல்லாத்தையும் இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ், 5.6 ஒரு கிளாஸ், காம்பவுண்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ், அதில் இன்ஸ்டால்மெண்ட்டு தனியாக இருக்கும், அதுக்கு ஒரு கிளாஸு. அந்த மாதிரி நம்ம என்னது கரெக்டாக ஷெட்யூல் போட்டு பிரித்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் 2 கிளாஸ் கொடுக்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னது பெர்முடேஷன், காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ரயில்வேல கேட்பாங்க, அப்போ அதெல்லாம் இது கவர் ஆகிடும். ரிவிஷன் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த ரெக்கார்டடா லைவா அப்படின்றது உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் மேக்ஸ் என்ன வரும்? அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி இதெல்லாம் இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் வரும். அதில் எதெல்லாம் லைவ், எதெல்லாம் ரெக்கார்டடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ அல்ஜிப்ராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளாஸ் கொடுத்துருக்கோம். மென்சுரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 4 கிளாஸ் கிட்ட வந்துருக்கு. ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரி எல்லாமே என்னது உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் கவர் ஆகிடும். அதே மாதிரி இங்கிலீஷ், இப்போ இங்கிலீஷை பேசிக் எடுத்துட்டோன்னா என்னது நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ்ஸு, வேர்பு இதெல்லாம் படிக்கணும். இப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நவுன், ப்ரொனவுன்லாம் லைவ் கிளாஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ் ரெக்கார்டட் கிளாஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். டென்சஸ் சேர்த்து மொத்தம் நம்மளுக்கு 12 டென்ஸ் இருக்குது, முக்கியமான டென்ஸ். அந்த டென்சஸை நல்லா தெரிஞ்சுட்டாலே மற்ற எல்லாமே இங்கிலீஷில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாகவே போட்டுடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு எல்லாமே இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ட், அக்ரிமெண்ட்டு, ப்ரிப்போஷன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்னது எல்லா கிராமட்டிக்கல் பார்ட் எல்லாமே இதில் என்னது கவர் ஆகிடும். பாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் அப்படி என்னது நம்மளுக்கு வரிசையாக வந்துடும். என்னது ப்ரியாம்பிள் என்ன, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, பார்ட் 2, பார்ட் 3 அப்போ என்னது ஒவ்வொன்றா வந்துடும். யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக நம்மளுக்கு என்னது கிளாஸு போயிருந்தால் இங்கே இப்போ யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பாலிட்டி ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். எல்லாமே என்னது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸாக அவைலபிளாக இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்னது 3 முக்கியமான ஹிஸ்ட்ரியாக பிரிக்கணும்னா என்னது ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போமா. அப்போ ஏன்ஷியன்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. ப்ரீஸ்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மகாஜனபதாஸ், மகதா எம்பையர், மௌரியன், குப்தா, புத்திசம், ஜெயினிசம் எல்லாமே என்னது உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும். மிடிவல், மாடர்ன், ஐஎன்எம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு என்னது ஹிஸ்ட்ரியில் கவர் ஆயிரும். இப்போ அடுத்து என்னது எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான
அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து எதில் இருந்ததுன்னா 5 இயர் பிளான்லையும் பாப்புலேஷன்லையும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து ரெக்கார்டெல்லாம் வந்துடும். 5 இயர் பிளானு, பட்ஜெட்டு, இங்கே பாப்புலேஷன், பாவர்ட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்கிளிக், சீசனல் சொல்லிட்டு நிறையா இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் நடக்கிறப்ப என்ன டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஜாகிரஃபி எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் எப்பயுமே என்னது யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்னது ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னது அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இந்தியன் அக்ரிகல்ச்சர், ரிவர் சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியமானது. என்னது இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்காலாம் மேஜர் ரிவர் சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டியூவில் இருக்க ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது ஃபோர்ஸு, லைட்டு, சவுண்டு எல்லாமே முடிஞ்சிடும். அதேமாதிரி கெமிஸ்ட்ரி, மேட்டர், எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், கார்பன், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆயிடும். இதில் கவராத டாப்பிக்கே இருக்காது, எல்லாமே இதிலே கவர் ஆயிடும். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு என்னது கவர் ஆயிடும். ஓகே, இப்போ ஆன்லைன் வகுப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா போட்டித் தேர்வில் அனுபவிக்க ஆசிரியர். அதாவது என்னது நம்ம கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே என்னது இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, எஸ்எஸ்சி ரயில்வேலே எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் நம்மளுக்கு என்னது கிளாஸஸ் எடுக்கிறாங்க. டேப் ஐஸ் ஆப்பில் தான் நம்மளுக்கு என்னது கிளாஸ் போகும். ஜூம் லிங்க்ல மூலியமாக கிளாஸ் போகும். நீங்கள் ஒன்றா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோனு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லாட்டி சிஸ்டம், லேப்டாப் ரெண்டுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஃபோனு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்னது ஆண்ட்ராய்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. அதனால் என்னென்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்னது வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் உடனே தீர்வு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னது நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளாஸ் வரப்போ உங்களுக்கு எப்படிலாம் டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக தான் இருப்பாங்க. அதனால கிளாஸ் வரப்போ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ், இப்போ லைவ் கிளாஸ்லாம் வர்றதுன்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். நம்மளுக்கு அந்த டயத்துல என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் ரெக்கார்டராக பார்க்குறேன் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு வந்து கேட்குறது. ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன எல்லாமே சப்போர்ட் பண்ண தான் செய்வோம். எல்லாமே உங்களுக்கு என்னது இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் ட்ரிக்ஸ் நிறையா சொல்லி தருவாங்க. இப்போ லைவ் கிளாஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு டவுட்லாம் வரும். அந்த டவுட் அப்பயே நீங்கள் என்னது கிளாரிஃபை பண்ணி கேட்டுக்கலாம். அதுதான் இந்த லைவ் கிளாஸோட நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60% லைவ் கிளாஸும் 40% நம்மளுக்கு என்ன ரெக்கார்டர் கிளாஸும் கொடுக்குறோம். ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம என்னது டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா 9363620300 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது மேலும் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன் பேஸில் சேர்றது எப்படி அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கணும்னாலும் அதை உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்னதான் நம்மகிட்ட வந்து இப்போ கிளாஸ் சேர்ந்தாச்சுன்னா புக்ஸ் அவைலபிளாக இருக்குமா? ஆமாம், நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் சேருவோம். உங்களுக்கு என்னது புக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது வீட்டுக்கே வந்துடும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு செக்ஷனாக என்ன தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ மேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ், அதுக்கு வந்து லேர்ன், ப்ராக்டிஸ், மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி புக்கில். நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்றத அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு போடுற மார்க்ஸ்லாம் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ரீசனிங் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்னது 2 பார்ட் புக் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு. முக்கியமாக என்னது நம்ம புக்ஸ் எல்லாமே வந்து பைலிங்குவலில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு என்னது சோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது ஹிந்தியில் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டா இங்கிலீஷில் குறைச்சிருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது, 10% கம்மியாக தான் இருக்குது. நம்ம மெட்டீரியல் எல்லாமே என்னது பைலிங்குவல் தான். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லாம் என்னது என்சிஆர்டி பேஸ்ட் கண்டென்ட் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். இப்போ ரீசனிங் வந்து 2 பார்ட். அடுத்து வந்து மேக்ஸ் புக் வந்து எல்லாமே என்னது உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். சொல்யூஷன் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸ் புக்கில். ஜென்ரல் அவேர்னஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம மாணவர்கள் படிக்கிறதுக்காண்டி இங்கிலீஷுமே என்னது பைலிங்குவலாக தான் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷில் இருக்கும் மேஜராக, ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு யாராவது தமிழில் சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்போ அந்த இங்கிலீஷ் புக்குமே என்னது நம்மளுக்கு பைலிங்குவலாக அவைலபிளாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு எஸ்எஸ்சி வந்து போன வருஷம் ஜிடிக்கான கொஸ்டின் பேங்க். இது வந்து என்னது ஸ்டாட்டிக் ஜிகே புக்னா நம்மளுக்கு என்ன ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேட்டோட ஏதாச்சும் முக்கியத்துவம், ஃபெஸ்டிவல்ஸு இல்லை டான்ஸு, அந்த ஊரில் நடக்க அந்த இருக்குது ட்ரைப்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி என்னது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஃபஸ்ட்டு லீடர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்டாட்டிக் ஜிகே புக்கில் அவைலபிளாக இருக்கும். இந்த புக்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது புக்ஸை நீங்கள் சிங்கிள் புக்கு, ஒரு புக்கு, 2 புக்குனாலும் வாங்கிக்கலாம். ஃபீஸ் டீடைல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸு 10,000 rupees. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஃபீஸ் வந்து 10,000 எப்படின்னா வித் மெட்டீரியல்ஸ், நம்ம புக்ஸு, ஆப்போட ஆக்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்னது 10,000 rupees. இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி இங்கே படிச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ 6,000 ஃபீஸ். அந்த 6,000ல இது இன்க்ளூட் ஆகாமல் வித்தவுட் மெட்டீரியல்ஸ் புக்ஸ் அவங்களுக்கு இன்க்ளூட் ஆகாமல் அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா 6,000 rupees. சரி, ஓகே. இப்போ இது என்ன நம்மளுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இதை எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்ம டேப் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் இருக்கும். அதில் QR கோட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றது UPI ஐடியில் நீங்கள் என்ட்ரு பண்ணி பே பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர், பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி, அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டேப் ஐஸ் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். என்ன நம்பர் அப்படின்னா 9363620300. இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஆக்சஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே என்னது நார்மலாக வர ஸ்டார்ட் ஆயிரும். இது என்னது, நம்ம டேப் ஐஸ் மொபைல் ஆப்போட லோகோ. நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா டேப் ஐஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி வரும். இதை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு என்னது கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே என்னது இந்த ஆப்பில் தான் வரும். அது போக வேறு நீங்கள் வந்து என்னது யூடியூப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இது மூணையும் ஃபாலோ பண்ணால் இந்த நம்ம சர்ச் பண்ணி டேப் ஐஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வரும். இப்போ யூடியூப்ஸ்லாம் நம்ம என்னது நம்ம அதிகமாக அடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363620300. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.